தமிழ் சினிமா. வகை விஞ்ஞான கற்பனை அதிரடி. இயக்கம் ஷங்கர். நடிப்பு ரஜினிகாந்த், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன். இசை ஏ.ஆர். ரஹ்மான். தயாரிப்பு லைகா புரொடக்ஷன்ஸ். வெளியீடு நவம்பர் 29, 2018. ஷங்கரின் பிரம்மாண்டமான கற்பனை மற்றும் தொழில்நுட்ப திறமையை இணைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம். இது 2010 வெளியான எந்திரன் திரைப்படத்தின் தொடர்ச்சியாக இருந்தாலும் தனித்த கதையம்சத்துடன் பிரமாணமாக உருவாகியுள்ளது. சுற்றுப்புற மாசுபாடு, தொழில்நுட்ப வளர்ச்சி, மனித உறவுகள் போன்ற பல சமூக பொறுப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த படம் அமைக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்தின் மையக்கருத்து எலக்ட்ரோமக்னடிக் புலத்தில் நிலவும் அழிவுகள் மற்றும் அதன் சமூக பொருள்களை அலசுகிறது. செல்போன் கதிர்வீச்சால் பறவைகள் பாதிக்கப்படுகின்றன என்பதை மையமாக கொண்டு அத்தகைய மாசுபாட்டை தடுக்க போராடும் ஒரு தனி மனிதனின் கதையாக இது உருவாகியுள்ளது. கதையின் மையம் டாக்டர் வாசிகரன் ரஜினிகாந்த் தனது ரோபோ சந்திரனை மேம்படுத்தி மனித சமூகத்திற்கு உதவ முயல்கிறார். பாக்கியராஜன் அக்ஷய் குமார் ஒரு பறவை ஆர்வலர். செல்போன் டவரின் கதிர்வீச்சால் பறவைகள் அழிகின்றன என்பதற்காக மனித சமூகத்திற்கு எதிராக ஒரு பேய் வடிவம் எடுத்துக் கொள்கிறார். மனிதர்களின் செயல்பாடுகள் பிரபலம் ஆனால் எதிர்மறை விளைவுகளை வலியுறுத்தும் கதை திருப்பங்களுடன் ரோபோ மீண்டும் இயக்கம் செய்யப்படுகிறார். ரஜினிகாந்த் டாக்டர் வாசிகரனாகவும் தனது இருமுக கதாபாத்திரத்தில் ரஜினி சாதனைகள் புரிந்தார். ரஜினியின் எளிய நடிப்பும் அதிரடியான தோற்றங்களும் ரசிகர்களுக்கு புதுமை அளிக்கின்றன. அக்ஷய் குமார் தன்னுடைய பக்கதாயை ரீதியான எதிர்மறை கதாபாத்திரத்தில் பச்சையாக போராடுகிறார். அவரது மேக்கப் மற்றும் செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது. எமி ஜாக்சன் இயந்திர பெண் கதாபாத்திரத்தில் தனக்கே உரிய மின்னல் உடல் மொழியுடன் திகழ்ந்தார். விஎஃப்எக்ஸ் உலக தரத்தில் அமைந்தது. காட்சிகளின் பெருமை ஹாலிவுட் தரத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. இசை மற்றும் பின்னணி ஏ.ஆர். ரஹ்மானின் இசை பந்தமாக இருந்து கதை மாந்தர்களின் உணர்வுகளை மேலெழுப்பியுள்ளது. இயக்கத்தின் தனித்தன்மை ஷங்கரின் இயக்கம் காட்சிகள் மற்றும் சமூக பொறுப்பை இணைத்ததன் மூலம் சிறந்ததாய் மாறியது. சமூக கருத்துக்கள் சுற்றுப்புறம் மற்றும் மாசுபாடு குறித்து விழிப்புணர்வை பரப்பும் முயற்சிகள் மையமாக இருந்தன. திரையுலக வரலாற்றில் முதன் முறையாக இந்திய திரையில் 3D தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய படம். இதன் பட்ஜெட் 450 கோடிகளை தாண்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளவில் 666 800 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. இந்த படம் பரந்த பொருளாதார சூழல், சமூக பிரச்சனைகள், தொழில்நுட்ப மேம்பாட்டின் இரு முகங்கள் என பல விஷயங்களை சிறப்பாக சொல்கிறது. எதிர்காலத்திற்கு முன்னோடி திரைப்படமாக இது நினைவில் இருக்கும். திரைப்படம் தமிழ் சினிமாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகறியச் செய்த ஒன்று. பார்வையாளர்களை திரையரங்கில் 3D அனுபவத்துடன் கட்டிப்பிடித்து வைத்தது. நிச்சயம் தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல் படம் என்ற பெருமையுடன் இது அடையாளம் கொள்ளப்பட வேண்டும்.